ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் தர்ஷனாஸ் லைஃப் லைன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் என்ன கிராஃப்ட் செய்யலான்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு தேங்காய் மூடி தாங்க கிடச்சிச்சு. ஸோ தேங்காய் மூடியை வச்சு இன்றைக்கி ஃப்ளவர் பாட் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். முதல் 2 தேங்காய் மூடி எடுத்து சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா சுத்தம் செஞ்சுருங்கங்க. மேலே அந்த சொரசொரப்பு நார்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நீங்கள் அதை ஊற வச்சுட்டு தேய்ச்சாலும் பரவாயில்ல, ஊற வைக்காமல் கூட தேய்க்கலாம். அது நல்லா வளவளப்பாக ஆகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் தேங்காய் மூடியை கவுத்துட்டு அது பின்னால் சென்டர் பாயிண்டில் க்ளூ கன்னை வச்சு நல்லா க்ளூ ஊற்றிட்டு அந்த இன்னொரு தேங்காய் மூடியும் எடுத்து 2யும் ஒன்றா ஒட்டிக்கிங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பகுதி வந்து நம்ம முகம் செய்ய போகிறோம், இன்னொரு பகுதி வந்து உடம்பு செய்ய போகிறோம். ஸோ அதனால் நல்லா சென்டர் பாயிண்டில் க்ளூ கன்னை நல்லா வச்சு ஊற்றிட்டு ஒட்டிக்கங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நான் அது உறுதியாக இருக்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளூவை எடுத்து அது சுத்தீரும் நல்லா இது க்ளூவை ஊற்றி நல்லா ஒட்ட வச்சிடுறேங்க. ஏன்னா உறுதியாக இல்லைன்னா பாதியில் கலண்டுட்டு வந்துடும். க்ளூ கன் இருக்கிறவங்க க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா க்ளே வச்சுருக்கீங்க, க்ளே க்ளூவை வச்சுட்டு ஒட்டிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முகத்தை ஏதாவது பொம்மை முகத்தை வரைச்சிக்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஜப்பனீஸ் பொம்மையோட முகத்தை வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் அது ட்ரெஸ்ஸு, முகம் கலரு, ஹேர் ஸ்டைலு என்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டு டாட்டாக உள்ள மாதிரி அது கவுன் கலர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் முகத்துக்கு நார்மல் கலரு தாங்க, பேசிக் கலரு. முகத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ, ரெட், எல்லோ, ஒயிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் ஒயிட்டும் எல்லோவும் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸ் பண்ண கலரையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னு ஒரு லைட் பிங்கிஷ் கலர் மாதிரி வந்துச்சு. ஸோ அதை தான் நான் முகத்துக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணுன்னு ஆசை. எங்கள் அம்மாவுக்கு கிராஃப்ட் ஜாமான்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயும் அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸில் போட்டால் புள்ளி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதில் வந்து ரெட் கலரு கவுனில் வெள்ளை கலரு டாட் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளாரல் பூ டிசைன்ஸு இல்லை வேறு ஏதாவது டிசைன் பண்ண போகிறீங்கன்னா கூட பண்ணிக்கலாம். உங்களில் எத்தனை பேர் என்னோடய சேனல் இன்றைக்கி முதல் தடவை பார்க்குறீங்க? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு பகுதியெலாம் நல்லா கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைமுடி, லிப்ஸு, கண்ணுக்கெல்லாம் அடிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பெயிண்ட்டை காய விடணுங்க. பெயிண்ட்டை காய விட்டுட்டு க்ளாஸி வார்னிஷ் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது பெயிண்டெல்லாம் ட்ரை ஆகிட்ட பிற்பாடு வார்னிஷை நல்லா போட்டு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கணும். நல்லா காய விட்டுறணும். காய விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடிங்க, பூச்செடிங்க எதுவும் வைக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வைக்கலாம், ஒரிஜினல் உயிர் பூவும் வைக்கலாம். இதுக்கு நார்மலாக இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கெலாம் 10 மணி பூன்னு சொல்லுவாங்கள்ல, ஜப்பனீஸ் ரோசஸ் அது வைக்கலாம். இல்லை மணி பிளான் இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி செடிங்களாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செடிங்களை வச்சுக்கலாம். குட்டி ஃப்ளவர்ஸுங்க வச்சா கூட அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதுன்னு. நான் பார்த்தீங்கன்னா மணி பிளான் வச்சுருக்கேங்க. மணி பிளான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மணி பிளான் செடி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.